ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எல்சிஎம் தான் மறுபடியும் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிர்றேன். ஸோ லாஸ்ட் வீடியோல இதான் பார்த்தோம். எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இன்ட்ரோ பார்த்தோம். ஸோ அதோட கன்டினியூஷன் தான் இப்ப நம்ம மறுபடியும் பண்ண போறோம். ஸோ கன்டினியூஷன் ஒரு 3 கொஸ்டின்லேருந்து பண்ணலாம். 3 கொஸ்டின்லேருந்து பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நம்ம ஃபர்தர் பிராக்டிஸ் தான் பேசிக்கா. ஃபர்தர் பிராக்டிஸ் ஆஃப் எல்சிஎம் அதான் பண்ண போறோம். ஸோ 3 கொஸ்டின். வாட் இஸ் த லீஸ்ட் கவுண்ட் மல்டிபிள் ஆஃப் 12 அண்ட் 16? இதுக்கு எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். எல்சிஎம் ஆஃப் 12 and 16. 12 and 16. ஸோ பேசிக்கா பெரிய நம்பரோட ஃபேக்டர்ஸ் ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி எழுதலாம்? 8 இன்டூ 2ன்னு எழுதலாம். 8 எப்படி எழுதலாம்னா 4 இன்டூ 2ன்னு எழுதலாம். 4 இன்டூ 2 2 2 இன்டூ 2ன்னு எழுதலாம். 2 இன்டூ 2. ஸோ 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2. ஸோ 4 2 வரும். ஸோ 16 கேன் பி ரிட்டன் அஸ் 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2. பேசிக்கா 4 2. 12 எப்படி எழுதலாம்? 12 4 into 3 ன்னு எழுதலாம். 4 can be further split into 2 into 2. So 4 into 3 into 3. 4 இது பேசிக்கா இதான் 4. 4 into 3 இப்படி எழுதிட்டேன் அவ்வளவுதான். ஸோ பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டுத்தையும். இப்போ பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா இந்த பெரிய நம்பர்ஸோட ஃபேக்டரை ஒரு தடவை எழுதிடணும். எல்சிஎம் ஆஃப் 16 and 12 எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். பெரிய நம்பரோட ஃபேக்டர்ஸை ஒரு தடவை எழுதிடணும். ஃபுல்லாக எழுதிடணும். ஸோ பெரிய நம்பர் இன்க்ளூட் ஆயிரும் அந்த நம்பர்ல, இந்த எல்சிஎம்ல. எல்சிஎம் கண்டுபிடிக்கிற அந்த லீஸ்ட் காமன் மல்டிபிள்ல பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் ஆயிரும். இப்ப சின்ன நம்பர் எப்படி பொருத்தணும்னு பார்த்துட்டோம். ஸோ பேசிக்கா 4 2 இருக்கு இல்ல. ஸோ இப்போ 12 வரணும்னா எத்தனை 2 வேணும்? 2 2 ஒரு 3 வேணும். 2 2 இருக்கு ஏற்கனவே இல்லை. ஸோ ஒரே ஒரு 3 பொறுத்துனா போதும். ஸோ 3 ஒரே ஒன்று பொறுத்துனா போதும். ஸோ பேசிக்கா 4 2 இருக்கு. திஸ் வில் கவுண்ட் ஃபார் 16. 2 2 வந்து 2 2 plus 1 3 will count for 12. ஸோ திஸ் வில் கவுண்ட் ஃபார் 12. திஸ் வில் கவுண்ட் ஃபார் 16. அவ்வளோதான். இந்த பேசிக் ஐடியா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னா 16 into 3 பேசிக்கா. இல்ல 16 into 3 என்னது? 15 into 3 45. 16 into 3 48. So answer is 48. 48. Answer is 48. So 48 the answer. 48. அடுத்த கொஸ்டின். Least common multiple of 6 and 16. Okay, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 6 and 16. 6 எப்படி வேற ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? 2 into 3 எழுதலாம். 16 எப்படி எழுதலாம்? 8 into 2 எழுதலாம். 8 ஃபர்தரா 4 into 2 எழுதலாம். இல்ல 2 into 2 into 2 கூட எழுதலாம். 4 into 2. இந்த 4 எப்படி எழுதலாம்னா 2 into 2 எழுதலாம். 2 into 2. பேசிக்கா 1 2 3 4. சரி 4 2 4 4 வருது. 4 2 வருது. சாரி 4 2 வருது. 4 2ன்னு எழுதலாம். 2 into 2 into 2 into 2. 6 can be written as 2 into 3. 2 into 3. ஒரு இதுக்கு பேசிக்கா டிஃபரன்ஸ் என்னன்னா ஒரு 2 தான். பேசிக்கா ஒரு 2 தான் டிஃபரன்ஸ். ஸோ பேசிக்கா இதுவும் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு எல்சிஎம் எழுதணும்னா என்ன பண்ணணும்னா பேசிக்கா எல்சிஎம் எழுதணும்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன்னா ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஓகே இப்படி விட முடியாது, அழிச்சு தான் வாங்கணும். கொஞ்சம் அழிச்சுக்கிறேன்னா இதெல்லாம் அழிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே ஸ்பேஸ் கிளியர் பண்ணோன்னா என்ன பண்ணணும்னா லைக் எல்சிஎம் ஆஃப் 16 and 6 எழுதிக்கணும். எல்சிஎம் ஆஃப் 16 and 6ல பெரிய நம்பரோட ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். பெரிய நம்பரோட ஃபேக்டர்ஸ் 4 2. 4 2 போட்டுருங்க. 4 2 போட்ட உடனே இதுல சின்ன நம்பரோட ஃபேக்டர்ஸ் எவ்வளவு இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஒரு 2 வேணும், ஒரு 3 வேணும். ஒரு 2 ஏற்கனவே இருக்கு. 4 2ல ஒரு 2 கண்டிப்பா இருக்கு. ஸோ ஒரே ஒரு 3 மட்டும் பொறுத்துனா முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு 3. ஸோ இது வந்து இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 16. திஸ் திங் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 6. ஸோ டிக் மார்க் வந்து அக்கௌண்ட்ஸ் ஃபார் 6. திஸ் பிராக்கெட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 16. ஸோ 16 இன்க்ளூட் ஆயிருச்சு, 6 இன்க்ளூட் ஆயிருச்சு. பேசிக்கா இந்த பெரிய நம்பர். ஸோ 16 into 3 48 தான். ஸோ இதுக்கும் ஆன்சர் 48 தான் வரும். பழைய கொஸ்டினுக்கு ஆன்சரும் 48, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரும் 48 தான். ஸோ போத் ஹேவ் சேம் ஆன்சர், காமன் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 4 and 8? ஓகே இதுக்கு என்ன பண்ணலாம்? 4 எப்படி எழுதலாம்? 2 into 2 எழுதலாம். 8 எப்படி எழுதலாம்? 4 into 2 எழுதலாம், which can be split as 2 into 2 into 2. பேசிக்கா இது 4, இது 4 எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா லைக் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா லைக் என்ன பண்ணணும்? எல்சிஎம் ஆஃப் 8 and 4. 8, 4. பேசிக் ஐடியா என்னன்னா பெரிய நம்பரோட ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிடணும் ஃபுல்லா. பெரிய நம்பரோட ஃபேக்டர்ஸ் 3 2 எழுதிட்டு சின்ன நம்பரோட ஃபேக்டர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு மேட்ச் பண்ணணும், அவ்வளவுதான். சின்ன நம்பர் ஃபேக்டர் 2 2 தேவைப்படுது. 2 2 இருக்கு ஏற்கனவே. இங்க 2 2 இருக்கு, இங்க 2 2 இருக்கு. ஸோ பேசிக்கா 3 2 இன்க்ளூட் ஆயிருச்சு, இந்த 2 2 இன்க்ளூட் ஆயிருச்சு. திஸ் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 4, திஸ் ஹோல் திங் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 8. ஸோ பேசிக்கா காமன் மல்டிபிள் ஆஃப் 4 and 8 என்ன வரும்னா 8 தான் வரும்.
இது லிஸ்டிங் பண்ணியே கூட நீங்க இது கண்டுபிடிக்கலாம். லிஸ்டிங் எப்படி பண்ணி கண்டுபிடிக்கணும்னா 4 ஓட காமன் மல்டிபிள்ஸ் என்ன? 4, 8, 12. 8 ஓட காமன் மல்டிபிள் 8, 16 இப்படி போட்டா இதுவும் தான் வரும். ஸோ இப்படி பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். லிஸ்டிங் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். ஆனால் நான் பெர்ஃபெக்ட் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சேன். ஸோ அடுத்த கொஸ்டின் போலாம். What is the least common multiple of 10 and 7? So 10 and 7. ஸோ இதில் 7 வந்து பிரைம் நம்பர். ஸோ பேசிக்காக இதுக்கு எந்த காமன் ஃபேக்டர்ஸும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொடுத்து ஒரு பிரைம் நம்பர் கொடுத்துட்டு ஒரு நான் பிரைம் நம்பர் கொடுத்தா என்ன பண்ணலாம்னா பேசிக்காக இதை எடுத்துட்டு மல்டிப்ளையே பண்ணிடலாம். ஐடியா தான். ஸோ ஒரு பிரைம் நம்பர் கொடுத்து prime number, non-prime number கொடுத்தீங்கன்னா they don't have any factors in common. So you can just multiply to get LCM. So multiply பண்ணி LCM கிடைச்சிரும் to get LCM. So just multiply 10 into 7, 70 the answer. So இதை prime factorization மெத்தட்ல வேணா காமிக்கிறாங்க. ஸோ எப்படி வரும்? ஸோ வேற கலர் எடுத்துக்கிறேன். ஸோ 10 எப்படி எழுதலாம்? 10 can be written as 10 into 1. இல்லை 5 into 2 கூட எழுதலாம். 5 தேவையே இல்லை 5 into 1. 7 into 1 தான் 7 பேசிக்காக. ஸோ எல்லா ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதுறது? 5 into 2 into 7. பேசிக்காக 10 into 7 அப்பணும். ஸோ LCM of 10, 7 is எல்லா ஃபேக்டர்ஸையும் அப்படியே ஒரு தடவை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ 7 into 5 into 2 which is nothing but 70. ஸோ ஆன்சர் 70 தான். அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 14 and 4? ஸோ இது எப்படி எழுதலாம்? 14 and 4. ஓகே 14 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா லைக் 14 can be split as 7 into 2. 4 can be split as 2 into 2. 2 into 2. So இப்போ ஃபேக்டர்ஸ் எழுத போறோம் இங்கே கீழே. 14 is 7 into 2. 4 is 2 into 2. ஸோ LCM எப்படி கண்டுபிடிக்கிறது? LCM of 14 and 4. என்ன பண்ணணும்னா பெரிய நம்பரோட ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிடணும். எழுதிட்டு சின்ன நம்பரோட ஃபேக்டர்ஸ் மேட்ச் பண்ணணும் அவ்வளோ. ஸோ ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு, இன்னும் ஒரு 2 மட்டும் இன்க்ளூட் பண்ணால் போதும். ஸோ ஒரு 2 நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ 7 into 14, 14 into 28. ஸோ 28 தான் ஆன்சர். ஆன்சர் இஸ் 28. ஸோ பேசிக் ஐடியா என்னன்னா இந்த ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா 4 இன்க்ளூட் ஆயிடுது. இந்த ப்ராக்கெட்ல பார்த்தீங்கன்னா 14 இன்க்ளூட் ஆயிடுது. 7 into 2 accounts for 14. 2 into 2 accounts for 4. So overall is 28. Overall product is 28. So answer is 28. 28. Last question. What is the least common multiple of 7 and 5? So last question. What is the least common multiple of 7 and 5? இதான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ 7ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்னது? பேசிக்காக இது ப்ரைம் நம்பர். ஸோ 7 and 5 into 1. பேசிக்காக ஒரு ப்ரைம் நம்பர் ஒரு நான் ப்ரைம் நம்பர் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அதான் ஐடியாவே. ஒரு ப்ரைம் நம்பர் இன்னொரு நான் ப்ரைம் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்தையும் ஜஸ்ட் மல்டிப்ளை. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 7 into 5 35 வரும். ஸோ ஆன்சர் இஸ் 35. லாஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 35. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எத்தனை கொஸ்டின் முடிச்சிருக்கோம்? 1, 2, 3, 4, 5, 6 கொஸ்டின்ஸ் 7 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம் நீங்கள். ஸோ மொத்தம் இதில் எனக்கு 6 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம் நீங்கள். ஸோ இந்த வீடியோ புரியலனாலும் மறுபடியும் நல்லா பாருங்க. அப்படின்னா இன்னும் நீங்கள் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதை விட இன்னும் முக்கியமாக என்ன பண்ணணும்னா நீங்களே இந்த கொஸ்டின்லாம் ட்ரை பண்ணணும். நான் அப்புறமா வெரிஃபை பண்ண ஆன்சரை இப்போ இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நம்ம ரேஷியன் ப்ரொபோர்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த இப்போ எல்சிஎமோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் ரேஷியன் ப்ரொபோர்ஷன் இன்னும் நல்லா பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.